பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். Be perfect therefore as your heavenly father is perfect. தேவனுடைய பிள்ளைகள் யாரை பார்த்து பூரணம் அடையவர் வேதம் சொல்லியிருக்கிறது என்றால், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதா, அவருடைய தன்மை, அவருடைய சாயல், அவரை பார்க்கும்போது அவருடைய பூரணம் நமக்குள்ள வருமாம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நம்முடைய ஆவிக்குரிய ரூட், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜீன், நம்முடைய ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை கழுவி அவருடைய சாயலாக மாற்றி இருக்கிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, இங்குதாங்க உலகத்துக்கும் தேவ ஜனங்களுக்குள்ள வித்தியாசம், உலக ஜனங்களுக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசம். உலகம் பலவிதமான முன்மாதிரிகளை காண்பிக்கும், பலவிதமான லீடர்ஷிப். இன்றைக்கு அநேக புத்தகங்கள் இருக்கிறது. பல தலைவர்களை குறித்து, வரலாற்று தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது அநேக அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொண்டு கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறோம். உலகத்தை அரசாங்க ஆண்ட கைப்பற்றிய ராஜாக்களுடைய வரலாறை பற்றி படிக்கிறோம். இவைகள் எல்லாமே மனிதனுக்கு நித்தியத்துக்கு கொண்டு போகக்கூடிய அல்ல. ஆனால் வேதம் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை, இந்த முன்மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, பின்பற்ற வேண்டியது பரமபிதா. வேதம் சொல்லி இருக்கிறது, உலகம் நம்ம நேசிக்கிறவங்கள தான் நேசிக்கணும், நம்ம பகைக்கிறவங்கள பகைக்கணும், நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும், தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்யணும். உலகம் கற்றுக் கொடுக்கும். இதைதான் இந்த மத்தேயு 45, 46, 47 இந்த 3 வசனங்களை சொல்லிவிட்டு 48வது வசனத்துல பரலோக பிதா, இங்கதான் உலகெல்லாம் அதை டீச் பண்ணுது, உலகத்துல அதுதான் ஃபாலோ பண்றாங்க. பட் as you children of God, தேவனுடைய பிள்ளைகள், நம்ம பரமபிதா எப்படி பூரண சற்குணரா இருக்கிறாரோ அவரை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த புதிய நாளில ஆண்டவரே, உம்முடைய நிறைவினால, உம்முடைய தயவினால, உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எப்படி விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும். நீர் எதை பின்பற்ற முன்மாதிரி வைத்திருக்கிறீரோ அந்த முன்மாதிரியை நான் பின்பற்றணும்னு சொல்லி அவரை போல நாமும் பூரணமாய் இருக்க அவரை பின்பற்றுவோம். இந்த உலகத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் போது எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் நிறைவை காண உங்க மகிமை, உங்க கிருபை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.